பேரு கோபால்னே. திம்மக்கல் பக்கத்துல 1000 விளக்கு நகர்ல இருக்கானே. ஓ அண்ணே, லிங்கத்தே காப்பாத்திருக்கான்னு ஊரே பேசிக்கிறது. அந்த அளவுக்கு பெரிய அளவன். லிங்கத்தையே ஒண்ணு பண்ண முடியல, இப்ப இவன் வேற வந்துட்டானே. இங்க வா. ஏய், பயப்படுற எவனையும் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க. லிங்கத்தை பத்தி பேசுறவனை பார்த்தாலும் பயப்பட ஆரம்பிச்சிட்டீங்க. ஊர்ல பேசிக்கிறாங்கன்னு கண்ட அல்ல கைங்க பேச்செல்லாம் கேட்டு பயந்து தொலைக்காதீங்கடா. இன்னைக்கு பழனிவேல் கேஸ் பெரியகுளம் கோர்ட்ல வாய்தா. தெரியும்ல? சொல்ல மறந்துட்டு எல்லாம் நான் சொல்ல வேண்டியதா. ஹலோ அண்ணே, அழகர் பேசுறேண்ணே. என்ன அழகரு? உங்களே ஒருத்தன் காப்பாத்துறானாம. என்ன அழகரு சொல்ற? 25 வயசு பையன்றாங்களே. யார் 25 வயசு பையன்? என்கிட்டயே மறைச்சிட்டீங்களாண்ணே. அப்படி எல்லாம் ஒருத்தர் இல்லப்பா. நேர்ல வரேண்ணே. சரி. யோ லிங்கம், செய்யறது ஒருத்த, பேர் வாங்குறது நீ. ஒரு ரைட்டர் கோவாலாம என்னடா நடிச்சுக்கிட்டு இருக்கா? ஐட்டாண்டு கோவால ஏடப்பா. நான் அலமேலு. ஆம்பளை நினைச்சா ஆளை வச்சு பண்ற. மூஞ்சி முகரையில பேந்துருவேன். என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கா? யாருகிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா உனக்கு? ஐடி போன என்ன லிங்கம்? இருக்கீங்க? அன்னைக்கு சொன்னிய ஒரு தத்து பையன், அவனை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். யாருன்னு அந்த கோவாது? நம்ம மில்லு கட்டப்புறம் 1000 விளக்கு நேரில் ஒரு வீடை வச்சுக்கிட்டு காலி பண்ண மாட்டேன்னு தயார் பண்ணிட்டு இருக்கான்ல, அந்த பையன் தான். அவன் நம்மாலும் சொல்லிட்டு தான் அலையறானா. அவனை 2 தட்டு சேர்ந்தா கேள்விப்படும். எங்கிட்ட இருப்பாங்க? அவன் ஏதோ பிவிஆர் மில்ல வேலை பாக்குறானா. ஆமா, நீ எதுக்கு இதெல்லாம் கேக்குற? அவன் இருக்கக்கூடாது. பாரு லிங்கம், சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். மீனாட்சி. இந்தா பாண்டியன் என்ன என்று சொல்லு, நான் இருக்கேன். யாரு எங்க கோவாலு? பெருசு வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? உசுரோட போகணுமா இல்ல வேணாமா? கோபால் சார்னு சொல்லு, இல்ல கோபால் ஜீன்னு சொல்லு. கோபால் யார் தெரியுமா? மாதிரியே கலக்குன லிங்கம் தெரியுமா? லிங்கம் லிங்கம் அவரோட ரைட் ஹேண்டு. அவரை போய் அசால்ட்டா பேரை சொல்லிட்டு இருக்க. பாக்குறதுக்கு எங்க அப்பா வயசா இருக்கான்னு பாவம்னு விடுறேன். உழைச்சு போ. அதோ எல்லாத்துக்கும் சம்பளம் போட்டுக்கிட்டு இருக்காரு, கட்டம் போட்ட சட்டை. அவர் தான் கோபால். என்ன போ பாத்து போ. ஹலோ, ராமசாமி தாத்தா பேசுறேன். தாத்தா எப்படி இருக்கீங்க? ஒரு உதவி கோபாலு. சொல்லுங்க. என் பக்கத்து வீட்டு கண்ணாயிரம் விரைய கடையில வேலை செய்யறான். அவன் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை. ஒரு 100-200 கொடுத்து உதவி செய்ப்பா. தாத்தா, நீங்களும் பல முறை பிறகு கடை கண்ணாயிரம் வருவாருன்னு சொல்லிட்டு தான் இருக்கீங்க. இப்ப வரைக்கும் வர காணுமே. இப்ப வருவார். சரி வரட்டும், நான் பாத்துக்கிறேன். கண்ணாயிரம் 100 ஐஸ். தாத்தா இப்பதான் போன் பண்ணுவாரு. வாப்பா பேச்சு முத்து. இந்த மாறி புனியாண்டி லட்சுமி பாண்டியம்மா. என்னையா கையில அருவா? விறகு கடையில அப்படியே வந்துட்டியாக்கோ. யாராவது ஒரு பார்த்தா ரவுடி நினைச்சு பயந்துட போறாங்க. அதை கொண்டா நல்ல பிடிமான மத்தே திருப்பாச்சி மேக்கிங் ஆகும். என்ன ஸ்டெப்னே? போன வாரம் அரசர் அடியில 4 பேர் சீவனல்ல, லிங்கமே ஸ்டன் ஆயிட்டாரு. ஏன்னா இப்படி வாய் குசாம போய் சொல்றீங்க? யாரு என்ன? 4 பேர் இல்லனே, 8 பேர்னே. அது புளிமா மறந்துட்டீங்க. நிறைய சம்பவம் பண்றல்ல, ஞாபகம் வச்சுக்க முடியும். பெருசு பார்த்த அப்புறம் மாதிரி இருக்க. பக்கத்துல இருக்கிற ஊதியில குத்திட்டா எதை பதில் சொல்றது? 4 அடி தள்ளி இருந்தா குறைஞ்சா போயிருவேன். நீ போய் மூட்டை என்ன பாருங்க, ஃபாலோ பண்ண. புதுமையாவில் இருக்கு. இந்தா 100 ரூபா. என்னையா 100 ரூபா முன்ன பின்ன பார்த்தது இல்லையா? என்ன? ஓ புரியுது. உன் பையனுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தாத்தா சொன்னாரு. இந்த 100 ரூபா அவனுக்கே சரியா போகும். இப்ப மத்தியான சாப்பாடுக்கு என்ன பண்றதுன்னு தானே உனக்கு கவலை. பிரச்சனை எவரு? உனக்கு நான் வாங்கி தரேன், கூச்சப்படாம சாப்பிடலாம். வா. ஏணி போட்டுதான் உன் தோல் மேல கை போடணும் போல. ஆமா கண்ணாயிரம், தாத்தா உன் பிள்ளைக்கு ஏதோ உடம்புக்கு முடியலன்னு சொன்னாரு. என்ன பிரச்சனை? அவனுக்கு 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 பார்வை
என்னையா சொல்ற? ஆமா, உன் புள்ள பேர் என்ன? பேரு பூபதி. பூபதி. பூபதிக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? பார்க்க எப்படி இருப்பாரு? உன் வயசு இருக்கும், உன் வசரம் கிட்டத்தட்ட பாக்குற கொண்ட மாதிரியே இருப்பான். நீ கூட என் புள்ளதான். என்ன? இல்ல புள்ள மாதிரி. பூபதிய நான் பார்க்கணுங்க. எப்போ என்னோட கற்பகம் என்னை விட்டு போயிட்டாலோ அதுக்கப்புறம் அவனை ஆண்டிப்பட்டியில இருக்கிற எங்க அக்கா வீட்டுல கொண்டு போய் விட்டேன். வாரத்துக்கு ஒரு தடவை போய் பார்த்துட்டு வருவேன். கேட்கவே கஷ்டமா இருக்கியா? உன் பிள்ளைக்கு உடம்பு கிட்டலாம் இருந்தா உன்னை உட்கார வச்சு அவன் உனக்கு சோறு போடுறான். இப்ப பாரு, அவனை உட்கார வச்சு இந்த வயசுல நீ அவனுக்கு சோறு போடுற. ஒரு வயசான காலத்திலயும் அவனுக்கும் சேர்த்து கஷ்டப்படுறிய. பரவாயில்ல, எங்கிட்ட வந்துச்சால, நான் பார்த்துக்கிறேன். வா. நீ பயப்படாம சாப்பிடு. ஆமா, தினம் சாப்பாடு எங்க சாப்பிடுவ? இருக்கிற காசுல அரிசி வாங்கி சோறாக்கி காலையில சாப்பிடுவேன். அப்புறம் அதுலயே கொஞ்சம் தண்ணி ஊத்தி வச்சு ராத்திரியான வெங்காயத்தை கடிச்சிட்டு சாப்பிட்டுக்குவேன். அப்ப மதியம் சாப்பிட மாட்டியா? நல்லா சாப்பிடியா? விறகு கடையில வேற வேலை பாக்குறேங்கிற தெம்பு வேணா? அதை விட தண்ணி அடிப்பியோ? தண்ணி அடிப்பியான்னு கேட்டேன். சந்தோஷமா இருந்தா எப்பயாச்சும் அடிப்பேன். சரி சரி, நல்லா சாப்பிடு. இனிமே நிறைய சாப்பிடணும், இல்லைன்னா கொன்றுவேன். சாப்பிடு. என்னையா குழந்தை விரல் சூப்பர மாதிரி உறிஞ்சிட்டு இருக்க? அதை கொண்டாங்கிட்டு இப்போ ஒரு எப்படி உன்னைய பார்க்கும்போது எனக்கு எங்க அப்பா ஞாபகம் தான் வருது. அவர் கூட எப்படித்தான் நல்லி எலும்ப உரிய தெரியாம மொழிப்பாராம். அப்ப எங்க அம்மா தான் இதோ நான் உனக்கு தட்டி கொடுத்தேனே அந்த மாதிரி தட்டி கொடுக்குமா. என்னையா கோழி கொத்துற மாதிரி சாப்பிடுற? ஆஹா, மீன் குழம்பு சூப்பரியா. இந்தா நீ ஒரு வாய் சாப்பிடு. அட, என்னை உன் புள்ள மாதிரி நினைச்சு சாப்பிடியா? எப்படி? லூசு பயல யார் தெரியுமா? கோபால் அண்ணன்டா, லிங்கத்தோட ஆளு. அட பாவி, ராத்திரியோட ராத்திரியா கடையை காலி பண்ணி விட்டுருவாங்கடா. அவங்களுக்கு போய் பில்லு வச்சுக்கிட்டு இருக்க, பொழப்பே கிடைக்க தெரியலடா. போடா ஐயா, கோபால் அண்ணிக்கிட்ட இதை சொல்லிடாதீங்க. படம் என்னங்க நாயிரம் ஒரு மாதிரி பார்த்துட்டே வர? இல்லப்பா, பில்லு வைக்கலையே. அதுவா, பில்லு வைக்க மாட்டாங்க. ஏன்? மரியாதை. லிங்கம் ரைட் ஹேண்ட்னு ஒரு மரியாதை. ஷாக் ஆயிட்ட. லிங்கத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கல? கேள்விப்பட்டிருக்கேன், எக்கச்சக்கமா கேள்விப்பட்டிருக்கேன். லிங்கத்தை உனக்கு எப்படிப்பா தெரியும்? அது எதுக்கு விட? சொல்லுப்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். விட மாட்ட போல் இருக்க. சொல்றேன் கேளு. 6 months பேக் தமுக்க மைதானம் செகண்ட் ஷோ விட்டு வரேன். காப்பாத்து காப்பாத்துன்னு ஒரே சத்தம். பார்த்தா லிங்கத்தை சுத்தி 10 பேரு. இப்படி நில்ல, நல்லா வெறப்பா கம்பீரமா லிங்க மாதிரி நெல்லியா. சத்தையா நிக்காத. இப்ப நீதான் லிங்கன்னு வச்சுக்கிறேன். சுத்தி 10 பேரு லிங்கத்தை அருவாளால வெட்ட போனாங்க. நான் பாஞ்சு போய் 10 பேரை அடிச்சு துவைச்சு எடுத்தேன். மனுஷன் ஆச்சரியமா பார்த்தாரு. இதே மாதிரிதான். அப்புறம் தெரிஞ்சது அவருதான் ஊரே பயப்படுற லிங்கம்னு. லிங்கமே என்ன பார்த்து, நீதான்ப்பா வீரன், நீதான் இனிமே எனக்கு ரைட் ஹேண்ட்னு கைய பிடிச்சாரு. இதெல்லாம் நம்மளுக்கு தோதுப்படாதுன்னு சொன்ன மனுஷன் ரொம்ப கெஞ்சினாரு. மனசு கேட்கல, அதான் ஓகேன்னு சொன்னேன். என்னங்க நாயிரம், கதையை கேட்டு ஆளு கொலை நடுங்கி போயிருக்க. பயப்படாத, ஒன்னே ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஆனா உன்கிட்ட எவனாச்சும் குடைச்சல் கொடுத்தானா சொல்லு, சோழிய முடிச்சிடுற.
நீ காசு கொடுக்க வேணாம் பரவாயில்ல. ஆ? லிங்கம் லிங்கம் லைன்ல இருக்காரு. சொல்லு லிங்கம். லிங்கம்மா நான் பரங்கி. இதோ கண்ணாரன் ஒருத்தர் ஹெல்ப் கேட்டு வந்தாரு, பேசிட்டு இருக்கேன். புரியுது புரியுது. ஆகா என்கிட்டே வா நடந்து கோபாலு. லிங்கம் லைன்ல இருக்காரு, ஒரு ஹாய் சொல்ல. ஐயோ பயமா இருப்பா. நான் இப்படி அவர்கிட்ட இல்ல. யார போடணும்? பாவம் அந்த மனுஷன் கண்ணாயிரம். அட நம்ம தக்க கவியா பின்றிய கோபாலு. சொல்லிட்டல, முடிச்சிட்டு எஸ்எம்எஸ் பண்றேன். ஓகே கண்ணாயிரம், நான் கிளம்பணும். உன் நம்பர் சொல்லு.